எல்லா தமிழ் மக்களுக்கும் என்னுடைய வணக்கம். நம்ம இன்றைக்கி கேரளா சமையல் செய்ய போகிறது ரொம்ப சிம்பிளாக இருக்கிற ஒரு புலாவோட ரெசிபி தான், க்ரீன் பீஸ் புலாவ். இதுக்கு நீங்கள் ஃப்ரோசன் க்ரீன் பீஸாக இல்லை பேக்கெட்டில் கிடைக்கிற ட்ரையாக இருக்கிற க்ரீன் பீஸாக யூஸ் பண்ணிடலாம். ரொம்ப ஈஸியாக ஒரு 20 to 25 நிமிஷத்துக்குள்ளே ப்ரிப்பேர் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்காக 1 கப் அளவுக்கு பாஸ்மதி ரைஸ் நான் இங்கே எடுத்து வச்சுருக்கு. 1 கப் அளவு ரைஸுக்கு 3/4 கப் அளவுக்கு ஃப்ரோசன் க்ரீன் பீஸும் எடுத்து வச்சுருக்கு. கூடவே 2 பே லீஃப், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், 4 கிராம்பு, 3 ஏலக்காய், அப்புறமா 1/2 இன்ச்சு சைஸுக்கு பட்டை. ஒரு கடாய் சூடு பண்ணி 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் ஊற்றிக்கோங்க. நெய் சூடானதுக்கப்புறம் நான் இதில் கொஞ்சம் கேஷ்யூ நட் முதல்ல ஃப்ரை பண்ணி எடுத்து வைக்கிறேன். இது நம்ம புலாவ் ரெடி ஆனதுக்கப்புறம் லாஸ்ட்டு ஆட் பண்ணி கொடுத்துக்கலாம், டேஸ்டியாக இருக்கும். வேண்டாம் அப்படின்னா நீங்கள் இதை ஸ்கிப் பண்ணிடலாம். மிச்சம் இருக்கிற ஆயிலில் நம்ம எடுத்து வச்ச ஸ்பைசஸ், பட்டை, கிராம்பு, ஏலக்காய் அது எல்லாமே சேர்த்து ஒரு 10 செகண்ட் வதக்கிக்கோங்க. ரொம்ப ஃப்ரை ஆகி போகக்கூடாது. அதுக்கப்புறம் நம்ம வாஷ் பண்ணி எடுத்து வச்ச ஃப்ரோசன் க்ரீன் பீஸ் அது இதுக்குள்ளே போட்டு நல்லா ட்ரையாக பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் அதுவும் நான் சேர்த்துருக்கு. ஃப்ரோசன் க்ரீன் பீஸ் நீங்கள் கழுகி உடனே போடுற மாதிரியா இருந்தால் அதில் கொஞ்சம் தண்ணி இருக்கும். அந்த தண்ணி வற்றினதுக்கப்புறம் தான் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு சேர்க்கணும். ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டும் சேர்த்து இதே மாதிரி நல்லா ட்ரை ஆகணும். அந்த ஃப்ரோசன் க்ரீன் பீஸோட பச்சை ஸ்மெல்லும் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டோட பச்சை ஸ்மெல்லும் போய் நல்ல ஒரு நைஸாக இருக்கிற மனம் வரும்போது அரிசி கழுகி போட்டுக்கலாம். அரிசி கழுகி ஊற வைக்க வேண்டியதெல்லாம் கழுகி உடனே போட்டுக்கலாம். ஒரு 2-3 டைம் கழுகி உடனே இந்த க்ரீன் பீஸ்க்குள்ளே போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. அந்த அரிசியில் இருக்கிற தண்ணி கொஞ்சம் வற்றி அது கொஞ்சம் ட்ரை ஆகணும், பொரிஞ்சு போகக்கூடாது. கொஞ்சம் ட்ரை ஆனதுக்கப்புறம் நம்ம இதை குக்கருக்குள்ளே போட்டு வேக வைக்கிறேன். நீங்கள் குக்கர்லேயே முதல்ல இதெல்லாம் செஞ்சு எடுத்துக்கலாம். நான் இப்போ இந்த கேமராவில் உங்களுக்கு கரெக்டாக பார்க்குறதுக்காக தான் கடாயில் முதல்ல செஞ்சு அதுக்கப்புறம் குக்கரில் மாற்றிடுறேன். இப்போது நான் இப்போ ஃப்ரோசன் க்ரீன் பீஸ்ன்னு சொல்லும்போது சில பேருக்கு டவுட் இருக்கும். இது பச்சை பட்டாணி தான், தோலோடு கிடைக்கிற அந்த பட்டாணி இருக்குது இல்லைங்களா, அது உரித்து நல்லா கழுகி எடுத்தால் போதும். இல்லை இருந்தால் சூப்பர் மார்க்கெட்டில் கிடைக்கிற ஃப்ரோசன் க்ரீன் பீஸ் பேக்கெட்டில் ஃப்ரீஸ் பண்ணியிருக்கிற பீஸ் எடுத்தாலும் போதும். குக்கருக்குள்ளே மாற்றி 2 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றி இருக்கு. 1 கப்பு ரைஸுக்கு 2 கப்பு தண்ணி, 1 டீஸ்பூன் அளவுக்கு லெமன் ஜூஸும் தேவையான அளவுக்கு உப்பும் போட்டு நல்லா கலக்கி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் இதுக்கு நல்லா கொதிக்க விட்டுக்கோங்க. கொதித்ததுக்கப்புறம் ஒரு டைம் டேஸ்ட்டு பாருங்கள். உப்பு கரெக்டாக இருந்தால் மூடி வச்சுக்கலாம். உப்பு கம்மியாக இருந்தால் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. உப்பெல்லாம் கரெக்டானதுக்கப்புறம் குக்கரோட மூடி வச்சு அடைச்சிக்கோங்க. அதுக்கப்புறம் தீ கம்மி பண்ணி வச்சுக்கோங்க. குக்கர் வெயிட் போட வேண்டியதில்லை. இந்த நோபு வழியே ஆவி வந்துடும். ஒரு 15 நிமிஷத்துக்குள்ள இது நல்லா வெந்துடும். இருந்தாலும் ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்புறம் நீங்கள் ஓப்பன் பண்ணி செக் பண்ணுங்கள். லைட்டாக தண்ணி இருந்தால் மறுபடியும் கலக்கி விட்டுக்கோங்க. அந்த மாதிரி இடையில செய்யும்போது க்ரீன் பீஸ் இதே மாதிரி மேலே எல்லாமே ஒன்றா அமங்கி நிற்காது, எல்லாமே ஈவனாக இதில் மிக்ஸ் ஆகிருக்கும். சூடோடு மிக்ஸ் பண்ணாமல் கொஞ்சம் ஆற விட்டதுக்கப்புறம் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்போ ரைஸ் ஒன்றுக்கு ஒன்று ஒட்டாமல் கிடச்சிடும். 15 நிமிஷத்துக்கு அப்புறம் ரைஸ் நல்லா வெந்து கிடச்சிருக்கு. அதுக்கப்புறம் நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சு கேஷ்யூ நட் இதுக்குள்ளே சேர்த்துக்கோங்க. இன்னொரு மெயினாக இருக்கிற விஷயம், நீங்கள் பேக்கெட்டில் அவைலபிளாக இருக்கிற ட்ரையாக இருக்கிற க்ரீன் பீஸ் தான் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா அது ஊற வச்சு வேக வச்சுட்டு தான் ரைஸுக்குள்ளே சேர்க்கணும். இல்லை இருந்தால் அது வேகாது. இதுக்கு பர்ஃபெக்டாக மேட்ச் ஆகிற சைட் டிஷ் வெஜிடபிள் ரைத்தா தான். நம்ம தயிர் கூட வெஜிடபிள்ஸ்லாம் மிக்ஸ் பண்ணி எடுக்கும் இல்லைங்களா, அதுதான் இதுக்கு பர்ஃபெக்டாக மேட்ச் ஆகும். கிளைமேட் ரொம்ப குளிராக இருக்கிறதுனால இன்றைக்கி நான் சிக்கன் குழம்பு ரெடி பண்ணியிருக்கேன். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்ததுக்கப்புறம் உங்களோட கமெண்ட்ஸ் எல்லாம் சொல்லிவிடுங்க. இந்த சமையல் பிடிக்கிற ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விட்டுக்கோங்க. நீங்கள் இதுவரைக்கும் நம்ம சேனலுக்கு கொடுத்துட்ருக்கிற சப்போர்ட்டுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. உடனே பார்க்கலாம் இன்னொரு ரெசிபியோட. அது வரைக்கும் வணக்கம்.